ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் லாபஸ்தானம். அதாவது பிறப்பிலே லாபம் அடையணும் இருக்கிறவங்க காலப்புருஷ சக்கரத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது பெரிய லாபஸ்தானம். சரியா? 11ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 11ஆம் இடத்துல காலப்புருஷ சக்கரத்தில் கும்பராசி வர்றதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரநாதன் செவ்வாய் குருமங்கள யோகத்துக்கு வராரு. வருகிற 15ஆம் தேதியிலிருந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. ராசியில் இருக்கிற ராகு சதய நட்சத்திரநாதன், அவர் குரு பார்வையிலும் புதன் பார்வையில் இருக்கிறாரு. அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி நட்சத்திரநாதன் குரு பகவான் சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு 3 நட்சத்திரக்கார நேர்களும் நல்லா இருக்கிறாங்க. சரி சார், நல்லா தான் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னீங்கன்னா அதுக்கு சனி பகவானுடைய செயல்பாடுகள் தான். ராசிநாதன் பாதசனியாக 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசி சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. ராகுவை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ ராகு சனி இயல்பு இப்போ இருக்குது. ராகு சனி கனெக்டிங். ராகுவால் சனி பகவான் பீடிக்கப்பட்டிருக்கிறாரு நவம்பர் 28. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு லாஸ் ஆகும். நவம்பர் 28க்கு மேலே துட்டகாரியம் தொடங்கும். மலன்னு இருக்கும். சரி சார், கும்பராசியில் பிறந்துட்டோம், நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சில வேலைகளை சொல்கிறேன். ஏன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பார்கள். அதை நான் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். காலப்புருஷ சக்கரத்தின் தத்துவத்தின்படியும் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு எப்போ யோகம் கிடைக்கும்? உங்களுக்கு யோகம், அதாவது யோகம்னா என்ன? பெரிய பணக்காரன் ஆகணும், மல்டி மில்லர் ஆகணும் அப்படி நினைக்கிற யோகமா, இல்லைன்னா சாதாரண முறையில் வாழ்க்கை கலந்துட்டு போகணும் அந்த யோகமா? எப்படி இருந்தாலுமே நம்ம வாழ்ந்தாகணும். சரியான நேரில் கஷ்டப்படாத மனிதன் யாருமே இல்லை. கஷ்டங்கிறது பணம் தான் கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்குது. மன கஷ்டம், பண கஷ்டம், தேக ஆரோக்கிய பிரச்சனை, எதிரிலான பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, பங்காளிகளால் பிரச்சனை, கூட பிறந்தவங்களால் பிரச்சனை, இப்படி எல்லாராலையும் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து சொல்லிட முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு யோகம் எப்போ வரும், அது எதன் அடிப்படையில் வரும், அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக கும்ப லக்கணம், கும்பராசி, ஒரே லக்கணம் ஒரே ராசி. ஏக லக்கணம் ஏக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரே மாதிரி நடக்கும், கெட்டது நடந்தாலும் ஒரே மாதிரி நடக்கும். அதனால் ஒரே லக்கணம் ஒரே ராசியில் பிறக்கிறதுக்கு பதில் நீங்கள் சில மாற்று லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதைத்தான் விதி அப்படிங்கிறோம். விதிங்கிறது என்ன? நம்மளுடைய லக்கணம், ராசி, நட்சத்திரம் 3 சேர்ந்து தான் விதி. சரியா? விதி, மதி, கதி. விதிங்கிறது லக்கணம், மதிங்கிறது ராசி, கதிங்கிறது தசாபுத்தி. உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி. செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை, சூரிய திசை இப்படின்னு போகும். ரைட்டு. இப்போ நீங்கள் கும்பராசியில் எந்த லக்கணத்தில் சார் பிறக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்குன்னு உள்ள லக்கணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லக்கணங்கள் இருக்குது. நீங்கள் மேச லக்கணத்தில் பிறக்கலாம். சரியா? மேச லக்கணத்தில் பிறக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லக்கணத்துக்கு ராசி 11ஆம் இடத்துல வரும். 11ல் சந்திரன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக அரசு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். நல்ல விதமாக வாழ்வீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் அந்த ராசிக்கு 4 குடைவன் 11ஆம் இடத்துல இருப்பார். தாயாரோட அன்பு இருக்கும். தாய்வழி சீதனம் கிடைக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். அது இதெல்லாம் கும்பராசியில் மாறாதது. கும்பராசியில் பிறந்தவங்க இந்த அமைப்பில் தான் இருப்பீங்க. இதை விட்டு நீங்கள் வெளியே வரவே முடியாது. சரியா நேர்களே? ஸோ கும்பராசியில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த வயதில் யோகம் வருங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே? லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனராஜா செக் பண்ணுறாங்க, அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்குறேன் 8807457629. ரைட்டு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியெல்லாம் நிறைய இருக்குது. வண்டி வாகன யோகம் இருக்கும், கால்நடை இருக்கும், விவசாய பலிதம் இருக்கும், விவசாயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் மேச லக்கணத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் மேச லக்கணத்தில் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் சார் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க வைகாசி மாதம் பிறக்கலாம். சரியா? வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க. சரியா? வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் மற்றவங்களை காட்டி நல்லா இருப்பீங்க. ரைட்டு. மற்ற மாதத்தில் பிறந்தவங்க எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி, தை, பங்குனி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டீங்க. சரியா? அடுத்து புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள், ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் ஓரளவு சுமாராக இருப்பீங்க. சரியா? ஓரளவு சுமாராக இருப்பீங்க. அதே மாதிரி மார்கழி மாதமும் ஓரளவு பரவாயில்ல. மார்கழி, தை, மாசி, பங்குனி 4மே நல்லா இருக்காது. ஸோ மார்கழி மாதம்னு எடுத்துக்கலாம்.
அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அதில் சொன்ன 4 மாதத்தில் பிறந்தவங்க கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. ரைட்டு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில இதை சொல்லியிருக்கிறேன் நான். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் பாக்கியம், புத்திர பாக்கியம் உடனே கிடைக்கும். அதுபோக வந்து தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வம் பெண் குலதெய்வம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த குலதெய்வமும் மலை சார்ந்த இடத்துல இருக்கும். சரியா, உங்கள் குலதெய்வம் வந்து மலை சார்ந்த இடத்துல இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வந்து தீபாராதனை, நெருப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேச லக்கணத்தில் கும்பராசியில் பிறக்கலாம், அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த தசாபுத்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே உங்களுக்கு வந்து குருதிசை நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயசுலேயே வந்துட்டு போயிடும். குருதிசை நல்லாயிருக்கும். சனி திசை வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து 10-11 கூடியவன். தொழில் நல்ல பலன்களை கொடுப்பார், தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பார். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, சனி திசையில் யோகா திசையாக பார்க்கப்படுகிறது. எல்லாமே கொஞ்சம் வயசுலேயே வந்துடும் உங்களுக்கு. சரியா, கொஞ்சம் வயசுலேயே ஒரு 50 வயசுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த குரு திசை, சனி திசை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் வந்து யோகா திசை இருக்கும். சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு, நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். கொடீஸ்வர யோகத்தை கொடுப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிநாதன் வேறையா, அதனால் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன அமைப்பில் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அது எந்த இடம்னு சொல்கிறேன் நான். சரியா, நம்ம சொன்னோம்னா லென்த்து கூடும். மேச லக்கணத்துக்கு வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மகர, கும்பத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிலேயே இருப்பார். ஆனால் லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிலேயும் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராசியில் சந்திரன் கூட சேராமல் இருக்கணும். சந்திரன் கூட சேர்ந்தார்னா புணர்வு தோஷம். இதுதான் ஜோதிடத்தை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, சனி திசையில் நல்ல யோகம் நடக்கும். புதன் திசை சுமாராக தான் இருக்கும். 3, 6 கூடியவன் திசை. ராசிக்கு வந்து 5, 9 கூடியவன் திசை. சரியா, கொஞ்சம் தூர தேசத்துக்கு அனுப்பப்படுவார். அலைச்சல் திருச்சல் இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். அந்த காலகட்டத்தில் வயசும் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை நிபந்தனையோடு சில பலன்களை கொடுப்பார் புதன் திசையில். ஓகே, அதுக்கடுத்து வருகிற திசையெல்லாம் உங்களுக்கு வந்து வயதாயிரும். சரியா நேர்களே, உங்களுக்கு வந்து வயதாயிரும். நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலே உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்கும்போது வயசு வந்துடும். ஒரு 50-60 வயசு ஆயிரும். அதுக்கு கேது, சுக்கர திசையில் வயசில் தான் வரும். சரியா, ராகு திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை வர்றதுக்கெல்லாம் வயசாயிரும். ஸோ சுக்கர திசையும் நல்லாயிருக்கும். சரியா, கேது திசை சுமாராக தான் இருக்கும். கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாரு மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம் நல்ல அமைப்புங்க. ரிஷப லக்கணம் கும்பராசிங்கிறது ஒரு கேந்திரம். சரியா, 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். நல்ல அமைப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் நல்ல காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், சாற்றிங் அதாவது ஆரம்பகால வெற்றி இருக்கும். நல்ல ஆள் முனைப்பாக இருப்பீங்க, எதுலேயும் வெற்றி இருக்கும், வீர விவேகம் எல்லாமே ஒருங்கே இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி மகாதிசை மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் குரு திசை வரக்கூடாது. கொஞ்சம் வயசுலேயே கஷ்டப்படுறவங்க யாருன்னா இவங்கள தான் இருப்பாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா குரு திசை வந்து நல்லா இருக்காது. படிக்கிற வயசில் பிரச்சனை இருக்கும். சரியா, படிக்கிற விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். மற்றபடி கையில் காசு பண்ணதுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ குரு திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். இல்லை கொஞ்சம் பிஃபோர் மேரேஜே வந்துடும். ஏன்னா ராகு திசையில் ஒரு 10 வருஷம்னா குரு திசை 16, 26 வயசு பிஃபோர் மேரேஜில் வந்துடும். இவங்களாம் சங்கடப்பட்டுருப்பாங்க கொஞ்சம் வயசுலேயே. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம அலையிறவங்கள இந்த கும்பராசி ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது. ஸோ குரு திசை நல்லா இருக்காது. இவங்களுக்கு சனி திசை, புதன் திசை சூப்பராக இருக்கும். சரியா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை, குரு திசை, புதன் திசை சூப்பராக இருக்கும். சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். ராஜயோகாதிபதி 9, 10 கூடியவன், கர்மாதிபதி நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு சுக்கிர தொடர்பில் இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, சனி பகவான் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை, புதன் திசை மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்க தான் வாழ்நாளில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. ஒரு 19, ஒரு 17, 36 வருடங்கள். சரியா, 36 வருடங்கள் முத்தாய்ப்பாக இருக்கும். பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சாதிக்க பிறந்தவர்கள் இவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் வந்து அந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. கும்பராசி ரிஷப லக்கணத்தில் சனி திசையும் புதன் திசையும். சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 3, 6, 9, 10, 11 இருக்கணும். அதாவது கடகம் இல்லைன்னா உச்சம் அடையணும். எங்கள் துலாமில் அருமையான அமைப்பு. அடுத்து வந்து மகரத்தில் ஆட்சி பெறணும், இல்லைன்னா கும்பத்தில் இருக்கணும் அல்லது மீனத்தில் இருக்கணும். மீனத்தில் இருந்தானா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்பராசி ரிஷப லக்கணம் மீனத்தில் இருக்கணும் சனி பகவான்.
நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு லக்கணத்துக்கு மறையாமல் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். ஸோ ரிஷப லக்கணத்துக்கு யோகம் வருகின்ற காலம், பணம் சேருகின்ற காலம் வந்து சனி மகா தசை. ரிஷப லக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை அடுத்து நல்லாயிருக்கும். புதன் வந்து 2-5 கூடியவன், கையில் காசு பணம் கொடுப்பான், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், அவரும் நல்ல பலன்களை கொடுப்பார். புதனும் நல்ல இடத்துல இருக்கணும். சரியா, புதன் வந்து 3, 6, 8, 12 மறையக்கூடாது. புதன் வந்து மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். கடகத்தில் இருக்கக்கூடாது. சரியா, கடகத்தில் இருக்கக்கூடாது. அதுபோக 6ஆம் இடம் துலாமில் இருந்தாலும் பரவாயில்ல, லக்கணத்துக்கு சொல்கிறேன் நான். சரியா, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தான பலம் பெறுவார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, தனுசில் இருக்கக்கூடாது. அடுத்து 12ஆம் இடம் மேசத்தில் இருக்கக்கூடாது. ஸோ 3, 8, 12 இல்லாமல் புதன் ரிஷப லக்கணத்துக்கு இருந்தார்னா புதன் திசை 17 வருஷம் சூப்பராக இருக்குங்க. வாரி வழங்குவார் புதன். ஸோ கும்பராசி ரிஷப லக்கணத்திற்கு பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமாம் சார், நான் கும்பராசி ரிஷப லக்கணம் தான், எனக்கு சனி திசை நடக்குது, சனி பகவான் நீங்கள் சொன்ன இடத்துல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவங்களுக்கு அந்த 7 சனியெல்லாம் முடிஞ்சாது. ஏன்னா அவருடைய ராசியாதிபதி திசை நடக்கும், இன்னும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. அடுத்து வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தில் பிறக்கலாங்க. அருமையான அமைப்பு. கும்பராசிக்கு வந்து ஒரு கோணம். சரியா, 9ல் சந்திரன் இருப்பார், 2 கூட 9ல் இருக்குது. நல்ல அமைப்புங்க, அருமையான அமைப்பு. குடும்பத்தில் தாப்பனாரோட ஆதரவு இருக்கும், தாப்பனார் வழியில் பணப்புழக்கம் இருக்கும், தாப்பனால் நல்ல பெருமைப்படுவீங்க, தாப்பன் வழி சொத்து கிடைக்கும், தாப்பன் வழியில் காசு பணம், தாப்பனுடைய ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும், தம்பி தங்கச்சி நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போவீங்க. உங்கள் இடத்த விட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வியாபாரம் தொழில் எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சனி திசை புதன் திசை சூப்பராக இருக்கும். சரியா, ஏன்னா புதன் திசை வந்து லக்கணாதிபதி திசையாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து சுக்கிர திசை வரும்போது சூப்பராக இருக்கும். சுக்கிர திசை வயதான காலத்தில் தான் வரும், ஆனால் சுக்கிர திசையில் நல்ல நன்மையில் இருப்பாங்க. சுக்கிரன் மிதுன லக்கணத்துக்கு வந்து 3, 8 மறையக்கூடாது, சிம்மத்திலையும் மகரத்தில் இருக்கக்கூடாது. மகரத்தில் இருந்தாலும் ஸ்தான பலம் வருவார், ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடாது. 3, 8 மறையாமல் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சுப செலவில் கொடுத்துட்டு ஆட்சி பெற்று நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ கும்பராசியில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இவங்களுக்கு வந்து சனி மகா திசை, புதன் திசை, சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். சரி சார், நீங்கள் கேது திசையை விட்டுறீங்களே சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே கேது திசை வரும். கேது வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வார். சரியா, கும்பராசியில் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வார். இருப்பினும் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் கேது வந்து குரு பார்வையிலையோ சுக்கிரன் கூடயோ புதன் கூடயோ இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ஸோ கேது வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. பொதுவாக கேது வந்து கும்பம், விருச்சிகம், கன்னி, கடகம் இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் கும்பம், விருச்சிகம், கன்னி, கடகம் இந்த 4 வீட்டில் இருந்தாருன்னா கேது திசை வந்து நல்லாயிருக்கும். 7 வருஷங்கள் சிறப்பாக இருக்கும். கேது திசையே நடக்கும். ஏன்னா இந்த சனி திசை புதன் திசைக்கு அடுத்து ஒரு பெரிய பள்ளம் விழுறது கேது திசை தான். கேது திசையில் தான் நிறைய பிரச்சனை நடக்கும். 7 வருஷத்தில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு 30 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. சரியா, அது நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடக்கும். சரியா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புதன் திசை நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த மிதுன லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை வரும்போது படுத்துரும். சரியா, கேது எங்கே இருப்பாருன்னா சம்மந்தம் இல்லாமல் இடத்துல இருப்பார், 7ஆம் இடத்துல இருப்பார், சிம்மத்தில் பகமப்பட்டு இருப்பார். சரியா, நல்லா இருக்காது. 8ல் இருந்தால் கூட பரவாயில்ல, கன்னியாக கேது. 9ல் இருந்தாலும் நல்லா இருக்காது, துலாமில் அதிர்ஷ்டம் போயிடும். சரியா, ஸோ கேது திசை வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கிட்ட வரும், பெரிய பள்ளத்தை போட்டுரும், பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பின்னடைவு எலெக்ஷன் கவுண்டிங் நடக்கும்போது திடீர்னு பின்னடைவு சந்திப்பாங்க. ரொம்ப இதாக இருக்கும். 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு பின்னாடி போயிடுவாங்க. சொற்ப ஓட்டில் தோப்பாங்க. 1000 ஓட்டு 500 ஓட்டில் தோக்கிறவங்களுக்குலாம் பெரிய டார்ச்சராக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். அது மாதிரி தான் கேது வந்து பெரிய மன உளைச்சலை கொடுப்பார். சொற்ப ஓட்டில் தோக்கிற மாதிரி வைப்பார். ஏடா இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோமே, இப்போ பெரிய விழுந்துட்டோமே, 10 விழுந்துட்டோமே, 7 வருஷத்துக்கு அப்படியே சுருட்டி போட்டுருவார். ஸோ கேது திசை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து வருகிற சுக்கிர திசை பெரிய லிஃப்ட்டை கொடுக்கும், ஆனால் வயசாயிரும். சரியா, சுக்கிர திசை வந்து கும்பராசி நேயர்களுக்கு வயதான காலத்தில் தான் வரும். சரியா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். சரியா, அவிட்ட நட்சத்திரத்துக்கு இல்லை, அவிட்ட நட்சத்திரத்துக்கு வயசாகும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை வயசாயிரும். பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னாடி வரும், சதயத்துக்கு அதுக்கு பின்னாடி வரும். ஸோ சுக்கிர திசை வந்து யாருக்கு வந்து மத்தியம வயதில் வருதோ அவங்க நல்லா இருப்பானுங்க. அதாவது சுக்கிர திசை வந்து ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வரணும், ஆனால் வராது. கும்பராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா, ஏன்னா சுக்கிரன் தான் ராஜ யோகாதிபதி கும்பராசிக்கு. ரைட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து கடகலக்கணம் நல்லா இருக்காது. கடகலக்கணம் கும்பராசியில் பிறக்காமல் இருக்கிறது நல்லது. சரியா, கடகலக்கணத்தில் கும்பராசியில் பிறக்காமல் இருக்கிறது அவங்க நல்ல ஒரு இதில் பிறந்தவங்கன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் பிறப்பின் ரகசியம். சரியா, உங்கள் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே கும்பத்தின் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, வியாபாரம், தொழில், நீங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த லக்கண ராசியின் அடிப்படையில் தான் நடக்கும். லக்கண ராசி தசாபுத்தி அடிப்படையில் தான் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ கடக லக்கணம் கும்பராசியில் பிறக்காமல் இருக்கிறது நல்லது.
அப்படியே பிறந்துட்டேன் சார், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு திசை நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா குரு திசை ஓரளவு நல்லாயிருக்கும். குரு வந்து 6, 9 குடையவன், ஓரளவு உத்தியோகத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் சனி மகா திசை புரட்டி எடுத்துரும். சனி மகா திசை 7, 8 குடையவன் திசை வரும். இருக்கிற இடத்த விட நகட்டி விட்டுரும். கணவர் மணி ஒருவேளை பிரச்சனையை கொடுக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுக்கும். சனி பகவான் வந்து கடக லக்கணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார், ஜென்ம சத்துரு. அவர் வந்து 2, 3, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தாருன்னா வாரி சுருட்டிடுவார். சரியா, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ கடக லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருக்கலாம். கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல துலாமல் உச்சமாக இருக்கலாம். இருந்தாலும் நேர்வழி பட்டார்னா அவங்களுக்கு வந்து தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துருவார். தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போயிடும். 5ஆம் இடத்துல விருச்சகத்தில் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் தாமத புத்தர் பாயத்தை கொடுப்பார். பிள்ளைக்கும் தாப்பனுக்கும் பிடிக்காது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். கோயில் உலகத்துக்கு போக மாட்டாங்க, ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க, அனுசாசமாக இருப்பானுங்க. 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தனுசில் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு, தன்னுடைய தசையில் கொடுப்பாரு. 19 வருஷத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகரத்தில் இருக்கக்கூடாது, கும்பத்திலையும் ராசிலையும் இருக்கக்கூடாது, மீனத்தில் இருக்கலாம். ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. தகப்பனை கெடுத்துருவார். தாப்பனுக்கு மகனுக்கு ஆகாமல் போயிடும். ஆனால் ஜாதகனுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. 10ஆம் இடம் மேசத்தில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீசம் அடைஞ்சாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதான் ஏன் வேத ஜோதிடம். இதெல்லாம் விட்டுட்டு சில பேர் வீடியோ போடுறானுங்க. நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. சும்மா கும்பராசிக்கு குடும்பத்தில் இப்படித்தான், அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்துட்டு போங்க சார். நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஒரு 10 சொன்னால் அதில் ஒன்றா இருப்பீங்க நீங்கள். சரியா, ஆனால் ஜாதக லக்கண ராசி ரீதியாக நீ இப்படி தான் இருப்பேன்னு அதை ப்ரூவ் பண்ணி சொல்லணும். சரியா, அந்த கட்டத்தை வச்சு பேசணும். கட்டத்தை வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக நிற்கும். ஸோ கும்பராசி கடகலக்கணத்தில் 10ஆம் இடம் மேசத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா, நல்லாயிருக்கும். சனி பகவான் நேர்வளவு இழந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, 7ஆம் இடம் 8ஆம் இடம் ஆதிபத்திய விஷயமெல்லாம் அங்கே சரியாக போயிடும், அடிபட்டு போயிடும். ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருந்தால் சூப்பர். சரியா, 11ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கலாம். 12ஆம் இடத்துலையும் பரவாயில்ல. சரியா, கெடு பலங்களை நீத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, உங்களுக்கு வந்து ராசிக்கு உண்டான பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார் அவர். ஒரு வீட்டுக்கு 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருப்பார், 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். சரியா, 8ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார். தூரதேசத்துக்கு அனுப்பிடுவார். 12ஆம் இடத்துல சனிப்பான் இருந்தாலே தூரதேசத்துக்கு, வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு அனுப்பி மனைவியை விட்டு பிரிய விட்டுருவார். சரியான 7 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கான், மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கணும். அவ்வளோதான். இதான் லாஜிக்கு, இதான் ஜோதிடம். 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி உறவு. பிரிஞ்சு யோகத்தை கொடுப்பார். நிறைய சம்பாதிப்பானுங்க. இப்போ நிறைய பேர் பாருங்கள், மலையாளத்தில் பாருங்கள், கேரளாவில் பாருங்கள், 100க்கு ஒரு 50% வெளிநாட்டில் தான் இருப்பான், கல்ஃபில் தான் இருப்பான். நல்லா சம்பாதிப்பான், ஊருக்கே வரமாட்டான். நாட்டுக்கு நான் போகல அப்படிம்பாங்க. நாட்டுக்கு போய் 5 வருஷம் ஆச்சும்பாங்க. அங்கே மலையாளத்தில் அங்கே ஓமன்லேயோ கத்தார்லேயோ அங்கே டீ கடை, காபி கடை போட்டிருப்பானுங்க. சரியா, ஸ்டால் போட்டிருப்பானுங்க, கடை வச்சுருப்பானுங்க. நாட்டுக்கே போக மாட்டாங்க. ஆனால் சம்பாதிச்சு ஃபுல்லாக பணத்தை அனுப்பிட்டுருப்பாங்க வீட்டுக்கு. சரியா, கேரளா வந்து செல்வ செழிப்பாக இருக்கும், காசு பணம் சிறப்பாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கும். அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் பரவாயில்ல, லக்கணமும் ராசி ஏகமானதாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிம்மத்தில் பிறந்தவங்க ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறப்பாங்க. ஆவணி மாதத்தில் பிறந்தால் பௌர்ணமி யோகத்தில் இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஓரளவு இணக்கம், கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாம் நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும். குரு திசை நல்லாயிருக்கும். ஆனால் சனி மகா திசை நல்லா இருக்காது. ஆறி எடுத்துரும். கொஞ்சம் வயசில் கஷ்டப்படுவாங்க. சரியா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி கொஞ்சம் வயசில் கஷ்டப்படுவாங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. கணவன் மனை உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம் இதெல்லாம் நல்ல இணக்கம் இருக்காது. சில பிரச்சனைகள் இருக்கும். சனி திசை நல்லா இருக்காது. புதன் திசை சூப்பராக இருக்கும். சரியா, அந்த சனி திசை 19 வருஷத்தில் கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் சில பேருக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்னா, லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். லக்கணத்துக்கு 3ஆம் இடம் துலாமில் இருக்கலாம், 6ஆம் இடம் மகரத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், 10ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 11ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம். ஸோ 3, 6, 9, 10, 11 இடத்துல இருந்தால் சனி திசை நல்லாயிருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும். அதுக்கடுத்து புதன் திசை சூப்பராக இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்குறது, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறது புதன் திசை தான். ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம், நல்ல லாபம் சம்பாதிக்கிற காலம் வந்து புதன் திசை தான். புதன் திசை சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து புதன் திசை 17 வருஷம். ஒரு மனிதனுக்கு 17 வருஷம் சம்பாதிச்சிட்டோன்னா போதுங்க, பின்னாடி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். சரியா, அதுக்கடுத்து கேது திசை வரும். கேது நல்ல நிலமையில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கண்டினியூவாக கொடுப்பார், இல்லைனா கொஞ்சம் வாரி விடுவார். அடுத்து சுக்கிர திசை, மாரகாதிபதி திசை தான். சுக்கிரனும் நல்ல நிலமையில் இருக்கணும், ஆனால் வயசாயிரும், அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஸோ புதன் திசை நல்லாயிருக்கும். சரியா, சனி திசை நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். புதன் திசை சூப்பராக இருக்கும். ஆனால் புதன் கெட்டு போகாமல் இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். புதன் எப்படி சார் கெட்டு போவார்? புதன் வந்து கேது கூட சேரக்கூடாது, புதன் ராகு கூட சேரக்கூடாது, புதன் சனி பார்வைக்கு வரக்கூடாது, செவ்வாய் கூட சத்தியமாக சேரக்கூடாது. சேர்ந்தாருன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அடுத்து வந்து கன்னியா லக்கணம். இது ஒரு சஷ்டாசகம். கன்னியா லக்கணம் கும்பராசியில் பறக்காமல் இருக்கிறது நல்லது. முன்னுக்கு பின் முரணாக இருப்பானுங்க, ஆனால் ஆயில் திருக்கம்.
ஆயில் திருக்கும், நல்ல உத்தியம் பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க, வேலைன்னா வெள்ளைக்காரனாக இருப்பாங்க. ஆனால் எதுக்கு முனையாக இருப்பாங்க, ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க, நல்ல விதமாக பறக்க முடியாது. ஸோ கும்பராசியில் கன்னியா லக்கணம் கடக லக்கணத்தில் பறக்காமல் இருக்குது நல்லது. இப்போ தெரிஞ்சு போச்சா, பூர்வீக ரகசியம் தெரிஞ்சு போச்சா, நீங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சு போச்சா. நீங்கள் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா கடக லக்கணத்தில் கன்னியா லக்கணத்தில் பறக்காமல் இருந்தீங்கன்னா யோகசாலிகள். இவ்வளோதான் ஜோதிடம். சரியா, இவ்வளோ தான் பலன் கும்பராசிக்கு. உங்கள் குடும்ப பலனாக இருந்தாலும் சரி, கூட்டு பலனாக இருந்தாலும் சரி, எந்த பலனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ண முண்டிக்கட்டையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கன்னியா லக்கணம் கடக லக்கணத்தை பிறக்காமல் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பேன்னு அர்த்தம். சரி சார், கன்னியா லக்கணத்தை பிறந்துட்டேன், எனக்கு எந்த திசை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்கணத்தை பிறந்தவனுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். சரியா, ராகு திசை சதய நட்சத்திரமோ புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு திசை வரப்போகிறது கிடையாது. அப்படி நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, ராகு திசை நல்லாயிருக்கும். குரு திசை சுமாராக தான் இருக்கும். குரு திசை வந்து குரு மாரகாதிபதி கன்னியா லக்கணத்துக்கு. அவர் வந்து 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. சரியா, காரகோப பாவநாசியை கொடுத்துருவார். கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தார், மீனத்தில் இருந்தார்னா கல்யாணமே ஆகாது. சரி, 7 கூட 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமணம் லேட்டாக நடக்கும், மனைவி கூட நல்லா இருக்காது. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு யாரோ அப்படி இருக்கும். சரியா, யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நடக்கும். அந்த கல்யாண திருமணமான பருவத்தில் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருப்பான், திருமணமே ஆகாது. அப்படியே ஆனாலும் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு, மீனத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு. சரி, ஸோ கன்னியா லக்கணத்துக்கு குரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. சரியா, 2, 3, 7, 8 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்கப்பட்டார். துலாமில் இருந்தாலும் சரி, விருச்சிகத்தில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, மேசத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் சிம்மத்தில் இருக்கிற குரு வந்து அரசு வேலையை கொடுப்பார். சிம்மத்தில் 18 ஆகி அரசு வேலையில் தூர தேசத்துக்கு அனுப்பிவிடுவார், இருக்கிற இடத்த விட்டு நகட்டி விடுவார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தசை நல்லாமல் இருந்தாலுமே குரு பார்க்குற இடத்த வந்து வளப்படுத்துவார். ரைட்டு. ஸோ கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புதன் திசை சூப்பராக இருக்கும். கும்பராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புதன் திசை சூப்பராக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 35-40 வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் 2ஆம் பகுதி நல்லாயிருக்கும். அடுத்து துலா லக்கணம் சூப்பர். துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். சரியா, ஒரு பெரிய கோணம், நல்ல அமைப்பு. சரியா, 10 குடைவன் வந்து 5ஆம் இடத்துல இருப்பார், நல்ல அமைப்பு. சரியா, தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்குது. இவங்களாம் தொழில் வியாபாரம் பண்ணலாம். சரியா, குறிப்பாக காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், வண்டி வியாபாரம், மார்க்கெட்டில் வியாபாரம், தண்ணி கேன் வியாபாரம், சாப்பாடு பொருள், ஹோட்டலு, போர்டிங்கு, லாட்ஜிங்கு, திரைப்படம், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா, கண்கவர் பொருட்கள், சாப்பாடு பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வைக்கலாம். சினிமாவும் அத்தியாவசியமாகி போச்சு. டிவி இல்லாமல் யாராலும் இருக்க முடியல. 7 மணி ஆச்சுன்னா டிவி சீரியல் பார்க்கணும் பெண்களுக்கு. அது மாதிரி சினிமாவும் இன்றைக்கி வந்து ஒரு அத்தியாவசியமாகி போச்சு. அதனால் அது சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். ஸோ துலா லக்கணத்தில் பிறக்கவங்களுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். துலா லக்கணத்துக்கு வந்து எந்த திசை நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, குரு திசை சுத்தமாக நல்லா இருக்காது. குரு திசை சுத்து போட்டால் நல்லா இருக்காது. ராகு திசை கொஞ்சம் வயசில் தான் வரும், அது வந்து சுமாராக இருந்துட்டு போயிடும். குரு திசை நல்லா இருக்காது. துலா லக்கணத்தை பிறந்தவங்க குரு திசையில் கஷ்டப்படுவாங்க. சனி திசை புதன் திசை சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா, சனியும் புதனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் மட்டும் நல்ல நிலைமையிலிருந்து குரு பார்வையில் இருந்தாலும் வாரி வழங்குவார். இப்போ வந்து கும்பராசி துலா லக்கணம், சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, தனுசில் இருக்கிறார், சூப்பர். 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. அப்போனா லக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், அருமையான அமைப்புங்க. இவங்க தான் கோடீஸ்வரன் ஆவாங்க கொஞ்சம் வயசில், சனி திசையில். கும்பராசி துலா லக்கணம், 3ஆம் இடம் தனுசில் குரு இருப்பார், சனி பகவான் இருப்பார், தசாநாதன் இருப்பார், குரு பார்ப்பார், 7ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். அருமையான அமைப்பு, வாரி வழங்கும் 19 வருஷம். சரியா, இவன் தான் யோகக்காரன், இவன் வாழ பிறந்தவன் கும்பராசியில். ஆமாம் சார், எனக்கு அந்த அமைப்பு இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போடுங்க. சேலஞ்ச் பண்ணுறேன். நான் உங்களை நேரில் பார்க்கல, முகம் கொடுத்து பேசலை, இருந்தாலும் என்னோடய வார்த்தை சத்தியம். சரியா, வார்த்தைக்கு சத்தியம். என்னோடய வார்த்தை மந்திரமாக மாறும், ஒளி மந்திரமாக மாறும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அமைப்பு நல்லாயிருக்கும். அடுத்து புதன் திசை சூப்பராக இருக்கும். புதன் எங்கே சார் இருக்கணும்? லக்கணத்திலே இருக்கணும். லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருப்பார், குரு பார்வைக்கு வருவார், அருமை. ஸோ 19, 17, 36 வருஷம் சிறப்பாக இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான். ராகு திசை குரு திசை நல்லா இருக்காது. அதுக்கடுத்து சனி மகா திசையிலேருந்து புதன் திசை 37 வருஷம் சூப்பராக போயிடும். ஆனால் நான் சொன்ன இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கணும். சனி பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடம் கும்பத்தில் இருக்கணும், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கணும். சரியா, ராசிக்கு 11ஆம் இடம் தனுசில் இருப்பார், லக்கணத்துக்கு 3ஆம் இடம் தனுசில் இருப்பார். புதன் லக்கணத்திலே இருப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், குரு பார்வையில் இருப்பார். குரு வந்து மிதுனத்திலிருந்து சனி பகவானையும் பார்ப்பார், புதனையும் பார்ப்பார். இப்படி ஒருத்தருங்க இருக்கும். அவன் தான் வாழ பிறந்தவன், கொடீஸ்வரன், செல்வந்தன், அதிர்ஷ்டசாலி. சரியா நேர்களே, எல்லாமே கொடுக்குற பொருளுக்கு கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள். நம்ம பிறப்பின் ஜாதகத்தின் அடிப்படையில் தான். சரியா, இதெல்லாம் வந்து கர்மாப்படி வரும். சரியா, உங்கள் பூர்வ புண்ணியத்துப்படி கர்மாப்படி இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம், இது நல்ல அமைப்பு தாங்க. ஒரு கேந்திரம். சரியா, ஒரு கேந்திரம். 4ல் சந்திரன் திக்பலம் பெறுவார், அருமையான அமைப்பு. பாக்கியாதிபதி திக்பலம் பெறுவார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
நல்லாயிருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் நல்லபடியாக இருக்கும். இவங்கலாம் வண்டி வாகனம் வாங்கி பெரிய இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணி லாஜிஸ்டிக் வச்சு பெரிய லெவலில் இருப்பாங்க. விவசாயம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சரியா? விருச்சிக லக்னம் கும்பராசியில் பிறப்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும். பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. தொழில் ரீதியாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளில் ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்படியே கார் எடுத்து ஒரு இடத்துக்கு போவாங்க. காலையில் மதுரையில் இருப்பாங்க, நைட்டு மெட்ராஸ் போயிடுவாங்க, மறுநாள் காலையில் பெங்களூர் போயிடுவாங்க. சரியா? இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அமைப்பை வந்து கொடுப்பாரு. யார் கொடுப்பாருன்னா அந்த கிரகமும் லக்கணமும் சேர்ந்து கொடுக்கும். ராசியும் லக்கணமும் சேர்ந்து கொடுக்கும். ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு திசை நல்லாயிருக்கும். சரியா? குரு திசை நல்லாயிருக்கும். சனி திசை மத்தியமமாக இருக்கும். சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா மத்தியம பலனை கொடுப்பாரு. புதன் திசை நல்லா இருக்காது, போட்டு புரட்டி எடுத்துரும். சரியா? விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்காது. புதன் திசையில் கஷ்டப்படுவாங்க. ஐயா, நான் 16 வருஷம், அங்கிட்டு 19 வருஷம் நல்லா இருந்தேன், 35 வருஷம் நல்லா இருந்தேன்யா, கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. புதன் திசை இருக்கும். அப்படி புதன் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா அவர் வந்து மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இல்லாமல் 4ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்தில் இருக்கலாம். அடுத்து 5ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. அடுத்து 6ஆம் இடத்துலையும் மேசத்தில் இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. ஆள் அறிவுபூர்வமாக இருப்பான். ஏன்னா லக்கணத்தை பார்ப்பார், அறிவுபூர்வமாக இருப்பான், ஆக்கப்பூர்வமாக இருப்பான். ஆனால் தசையில் சில பிரச்சனைகள் கொடுப்பார். இன்டெகிரேஷன் நல்லா இருக்காது. 8ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார். புதன் 8ஆம் இடத்துல இருக்காங்க, கண்டிப்பாக தூரதேசம் வெளிநாடு தொடர்பில் இருப்பாங்க. இருந்தாலும் சில இடைஞ்சலை கொடுப்பாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்கணும். புதன் 4, 5, 6, 9, 10, 11 லக்கணத்திலிருந்து இருந்தால் தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இன்னும் நிறைய சொல்வேன் நேர்களே. கும்பராசிக்கு ஒரு லக்கணத்தை மட்டும் எடுத்துகிட்டு எல்லா தசாபத்திக்கும் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு லக்கணத்துக்கு 1 மணி நேரம் பேசலாம். கும்பராசி மேச லக்கணத்துக்கு 1 மணி நேரம் பேசலாம். அப்படி 12 லக்கத்துக்கு பேசணும்னா 12 மணி நேரம் பேசலாம். அரை நாள் பேசுவேன் நான். சரியா? குறைஞ்சது அரை நாள். தசாபுத்திக்கு ஒரு அரை நாள், 2 நாள் 3 நாள் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கடுத்து நட்சத்திர சாரம், அந்த நட்சத்திர சாரங்கள் நவாம்சத்தில் எப்படி இருக்குது, பாவச்சக்கரத்தில் எப்படி இருக்குது, இது 3ஐயும் கூட்டி தசாபுத்தி எப்படி இருக்குது. சரியா? தசாநாயகம் புத்திநாயகம் தொடர்பு எப்படி இருக்குது, சஷ்டாசமாக இருக்கா, மறைஞ்சிருக்காங்களா, இணக்கமாக இருக்காங்களா, அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். நிறைய பேருக்கு போர் அடிக்கும் அந்த இடத்துல. என்னடா இவங்க ஜோசியம் சொல்லிட்டு இருக்கா. இதான் உண்மை. சும்மா இந்த ராசி பலன் கேட்குறாரு, அவர் போட்டார், இவர் போட்டார், இனிமேல் இன்னொருத்தர் போடுவார், எல்லாம் மாறுது, பிரம்மன் எழுதிட்டான், அவன் எழுதிட்டான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுதான் அமைப்பு, இதுதான் சட்டி. இந்த சட்டியில் இருக்கிறதா அகப்பைக்கு வரும். சரியா? இதுதான் அகப்பைக்கு வந்தால் தான் வாய்க்கு வரும். அகப்பைக்கு இருந்தால் தான் தட்டுக்கு வரும், தட்டில் இருந்தால் தான் கைக்கு வரும், கையில் இருந்தால் தான் வாய்க்கு வரும். சும்மா எனக்கு ஒன்றும் வரமாட்டேக்கே வெறுவாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் இருக்கணும். நான் லக்கண ரீதியாக புட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய சொல்லலை, சொன்னோம்னா இன்னும் போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வரவேற்பு இருந்துச்சுன்னா நிறைய சொல்கிறேன், கேளுங்க. சார் எனக்கு வந்து இந்த லக்கணத்தை பற்றி பேசுங்க சார், இந்த லக்கணத்துக்கு இந்த தசாபத்தி பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேளுங்க. தட்டுங்க, கண்டிப்பாக திறக்கும் கதவுகள். அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணம் கும்பராசி, இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. 3இல் சந்திரன் வெற்றியை கொடுப்பாரு. சரியா? 8 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்காங்க, கண்டிப்பாக தூரதேசத்துக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு தடைப்பட்டு தான் நடக்கும், முட்டி மோதி தான் வாழ்க்கையில் பண்ணுவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லாயிருக்கும். சரியா? குரு திசை நல்லாயிருக்கும். சனி திசையும் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். மாரகாதிபதி தான் மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சனி பகவான் 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 4ஆம் இடம் மீனத்திலையும், 5ஆம் இடம் மேசத்திலையும், 6ஆம் இடம் ரிஷபத்திலையும், 9ஆம் இடம் சிம்மத்திலையும், 10ஆம் இடம் கன்னி, 11ஆம் இடம் துலாம், இதில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். சனி மகா திசை நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து புதன் திசை அருமையாக இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் புதன் மாரகாதிபதி பாதகாதிபதியை வந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? 7, 10 கூடையவன் தொழிலில் கொடுப்பார், இன்டெகிரேஷனை கொடுப்பார், கூட்டு தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த குரு திசை, சனி திசை, புதன் திசை ஓரளவு வடிபடி போயிடும். சரியா? நல்லபடியாக இருக்கும். கேது திசை கூட கொஞ்சம் நல்லது செய்யும் தனுசு லக்கணத்துக்கு. சரியா நேர்களே? ஆனால் சுக்கிர திசை கடைசி காலத்தில் வரும், மொத்தமாக சுருட்டிடும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவனு கடைசி காலத்தில் கஷ்டப்படுவானுங்க. சுக்கிர திசை நடந்துச்சால் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் நடக்கும். சரியா? பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை வந்துடும். கொஞ்சம் ஒரு 70-80 வயசுக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் கஷ்டப்படுவானுங்க. சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். மருந்து சாப்பிட்டா கேட்காது, வியாதி கேட்காது. சுக்கிர திசை படுத்தும், கடைசி காலத்தில் புரட்டி எடுத்துடும். ரைட்டு. அடுத்து மகர லக்கணம். இது வந்து என்ன, 2இல் சந்திரன். இது 2இல் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். நீ ஏற்கனவே சொன்னேன்ல சில மாதங்களை பிறக்கணும்னு, அந்த அமைப்பில் பிறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 7 கூடியவர் 2ஆம் இடத்துல இருப்பார். திருமணத்துக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்டும் நல்லா பழக வைப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்து பொதுவாக சனி திசை, புதன் திசை நல்லாயிருக்கும், சுக்கிர திசை நல்லாயிருக்கும். ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா லக்கணாதிபதி ராசியாதிபதி 2 பேரும் ஒன்றா, சனி பகவான் தான் வருவார், கெடுக்க மாட்டார்.
சரியா? ஆனால் அவர் நல்ல நிலைமையில இருக்கணும். நல்ல நிலைமையில ராகு கூட சேராமல், சூரியன் கூட சேராமல், செவ்வாய் கூட சேராமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவரும் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கு அவர் 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா சூப்பரான பலன்களை கொடுப்பாரு. மீனத்திலையும் 4ஆம் இடத்துல கூட இருக்கலாம், மேசத்தில் கூட இருக்கலாம். நீசமானாலுமே அவர் சில கெடுபலங்களை விட்டுட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீசபங்கம் அடைஞ்சாரா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. நீசபங்கம்னு என்ன, செவ்வாய் அவர் நீசபங்கம் அடையணும். ஸோ மகர லக்கணத்துக்கு வந்து அவர் 3ஆம் இடம் மேசம், 3ஆம் இடம் மீனம், 4ஆம் இடம் மேசம். 5ஆம் இடத்துல இருந்தாலும் தாமத புத்திர பாக்கியத்தை கொடுத்தாலும் நல்லா வைப்பார். ஏன்னா ரிஷபத்தில் ஸ்தான பலம் வருவார். 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா அருமை. மிதுனத்தில் 7ல் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது. ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடக சிம்மத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. சரியா? மற்ற இடத்துல இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் போட்டு பார்ப்பார். தொழிலில் ஒரு பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து அந்த தொழில் பண்ண நேரத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுவார். சரியா? சுரிய விடுவார். சுரிய விட்டு ரணமாக்குவார். சுரிஞ்சு புண்ணாக்குறவங்க இவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. சுரிஞ்சு விட்டு புண்ணாக்குறவங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. பொதுவாக விருச்சிகத்தில் சனி பகவானும் கும்பத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடாது. இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, தானே சுரிஞ்சு புண்ணாக்கிக்கிறவங்க, கையை காலை புண்ணாக்கிக்கிறவாங்க. அடுத்து வந்து கும்பராசி, கும்பலக்கணம். ஒரே லக்கணம், ஒரே ராசி. இதில் பிறந்தோம்னா என்ன, வந்தால் ஒன்றா வரும், போனால் ஒன்றா போயிடும். சரியா? வந்தால் ஒன்றா வரும், போனால் ஒன்றா போயிடும். கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு திசை நல்லாயிருக்கும். ஏன்னா 2-11 கூடியவன், தன குடும்ப வாக்கு சனபதி, லாப சனாபதி. குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? லக்கண ராசிக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். குரு திசை நல்லாயிருக்கும். சனி மகா திசை, லக்கணாபதி திசை, ராஜாய தசை தான் மத்தியம பலனை கொடுக்கும். புதன் திசை நல்லாயிருக்கும். சரியா? ஸோ கும்பராசி, கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை, சனி திசை, புதன் திசை நல்லாயிருக்கும். கேது திசை நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கொடுக்கும். இவங்களுக்கு வந்து கேது திசை பெரிய பலத்தை கொடுத்துரும். ஆனால் கேது நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கணம் ராசிக்கு 3, 6, 9, 10, 11 கேது இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் வந்து தனுசில் இருந்தாலும் சரி, மேசத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாருன்னா சூப்பர். சரியா? கடகத்தில் இருந்தாருன்னா கேது திசை அருமையாக இருக்கும். ஸோ இப்படி இருக்குது. இடத்த வச்சும் சொல்லக்கூடாது, மடத்தையும் பார்க்கணும். சரியா? நிறைய இதை விஷயத்தை பார்க்கணும். ராகு கேதுகளுக்கு ஸ்தான பலம் கிடையாது. எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பார்த்த கிரகங்கள், தன்னோட சேர்ந்த கிரகங்கள் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாங்க. ஸோ கும்பலக்கணத்துக்கு வந்து ஓரளவு நல்லா போயிடும். சனி திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை நியூட்ரலாக இருக்கும். சுக்கிர திசை நல்லபடியாக போகும். ஏன்னா சுக்கிரன் வந்து ராஜயோகாதிபதி, 9, 4, 9 குடையவன். ஸோ சுக்கிர திசை நல்லாயிருக்கும். ஸோ கும்பராசி, கும்பலக்கணத்தில் பிறந்ததுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். ஆனால் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் போட்டு வறுத்து எடுக்கும். சரியா? 7.5 சனி காலகட்டத்தில் வறுத்து எடுக்கும் வழியே, மற்றபடி தசாபுத்தியெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, ஓரளவு கும்பராசிக்கு வந்து நான் லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்கிறவர்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட அமைப்பு. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. சரியா? கும்பராசியில் பிறந்தவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பவர்கள். இது போக உங்களுக்கு கேரக்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோவில் எனக்கு அதிகமாகிடும். அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை கேட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க, அதை நான் என்னத்தை சொல்கிறது, உங்களுக்கே தெரியுமில்ல. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா இந்த கட்டமைப்பில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி இருக்கணும். சரியா நேர்களே? ரைட்டு. அதுபோக உங்கள் ராசி லக்கணத்தை குரு பார்க்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் குரு பார்வை இருந்துச்சுன்னா ஓரளவு தப்பிச்சிருவீங்க. உங்கள் ராசி லக்கணம் குரு, சுக்கிரன், புதன், பௌர்ணமி, சந்திரன் பார்வையில் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசி அல்லது லக்கணம். அதுபோக உங்கள் லக்கணமும் ராசியும் கேந்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்கள் ராசி கேந்திரமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறக்கணும், சிம்ம லக்கணத்தில் பிறக்கணும், விருச்சிக லக்கணத்தில் பிறக்கணும். சரியா? இல்லைனா கும்ப லக்கணத்தில் பிறக்கணும். ராசி லக்கணம் கேந்திரமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் லக்கணாதிபதிக்கு கேந்திர கோணத்தில் இருக்கணும். சரியா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஈவனாக சொல்கிறேன், ஒரு ஆகாத அமைப்பே சொல்கிறேன். என்னது? கும்பராசி கடக லக்கணம் ஆகாது. ஆனால் கும்பராசி சனி பகவான் ராசியாதிபதி, ஜென்மாதிபதி, லக்கணாதிபதி கடக லக்கணம் சந்திரன் செவ்வாயும் தங்களுக்குள்ள கேந்திர கோணமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நல்ல விதமாக இருக்கும். சில நேரம் பரிவர்த்தனையில் இருப்பாங்க. சனி பகவான் உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார், 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருப்பார். ஸோ லக்கணாதிபதி ராசியாதிபதி பரிவர்த்தனை, இது நல்ல அமைப்பு. இவங்களுக்கு கொஞ்சம் யோகம் இருக்கும். சனி திசை சிறப்பாக இருக்கும். சரியா? இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ரோமாபுரி நகரம் ஒரே நாள் இரவில் கட்டி முடிக்கப்பட்டது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து கட்டியிருக்காங்க. செங்கலாக தான் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கும்பராசிக்கு ஒரே நாளில் சொல்ல முடியாது. இன்னும் அடுத்து சொல்கிறேன். அடுத்து உங்கள் கேரக்டர் வைஸ் என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தசாபுத்தி சொல்கிறேன் நான். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அடுத்து வரை இந்த தசாபுத்திகள் ஒவ்வொரு தசை, அந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை வரைக்கும் ஒரு ஆர்டரில் சொல்லலாம். அடுத்தடுத்து நான் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இது போக ராசி பலன்கள் சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறது தான், ஊரே சொல்லிட்டு இருக்கல. இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் விதமாக ராசி பலன் போடுறாங்க. யாரும் வந்து அந்த இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. வேத ஜோதிட வாய்ப்பாடெல்லாம் பார்க்குறதில்ல, அடித்து விடுறது. சரியா? இன்றைக்கி வந்து ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு. அதில் பேசுகிறானுங்க. ஏதோ பொம்மை படமாக போட்டுட்டு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் ஓடட்டும், நம்ம உள்ளதை சொல்லுவோம். சரியா? நம்மளை பார்க்குறவங்க பார்க்கட்டும்.
பார்க்குறவர்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.